கதிரு, நான் உன்கிட்ட ஒரு வேலைய சொன்னா அத நீ பாரு. உன்னால முடியலன்னு தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். இல்லனா நான் என் அண்ணன் கிட்ட சொல்லிக்கிறேன். என்ன மாப்பிள்ள, எங்ககிட்ட கேட்ட ஐடியா சொல்ல மாட்டோமா? அன்பு அறிவான பிள்ளை தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நாங்க அனுபவசாலிப்பா, எங்ககிட்டயும் கலந்துக்கலாம்ல. லிங்கம், இப்ப எதுக்கு கதிர் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரி ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன இப்போ அவன் நம்ம கிட்ட கலந்துக்காமைய முடிவெல்லாம் எடுத்துட்டான். பொண்டாட்டி கிட்ட ஏதோ கலந்து பேசிருக்கான் போல. அந்த பொண்ணு ஏதோ யோசனை சொல்றேன்னு சொல்லியிருக்கா, அவ்வளவுதானே? அன்பு வரட்டும், அவ புத்திசாலி பொண்ணுப்பா. ஆமாமா, பெரிய புத்திசாலி தான். கண்டிப்பா அன்பு நல்ல யோசனையோட தான் வருவா. நாம அதையும் கேட்போம், நீயும் உன் யோசனையை சொல்லு. எல்லாத்தையும் கேட்டுட்டு நடைமுறைக்கு சாத்தியப்படுறத செய்வோம். இதோ அன்பே வந்துட்டாளே. வாமா, வா வா அன்பு. எல்லாரும் உனக்காக தான் வெயிட்டிங். அன்பு, நீ ஏதோ எலெக்ஷனுக்கு மக்களை எப்படி சந்திக்கலான்னு யோசனை சொல்றதா சொன்னியாமே, அது விஷயமா தான் போயிட்டு வரதா கதிர் சொன்னாம்மா. நீ என்னம்மா யோசனை வச்சிருக்க? அன்பு, சொல்லு அன்பு. சொல்றேங்க தாத்தா. நான் நம்ம தொகுதி மக்களை ஒவ்வொரு ஊருக்கும் போய் நேரா சந்திச்சு அவங்களோட பிரச்சனை என்ன, தேவை என்னன்னு எல்லாத்தையும் கேட்டு நோட் பண்ணிட்டு வந்திருக்கேன். நாம இதை அடிப்படையா வச்சு களத்துல இறங்கணும்னா நிச்சயமா இந்த எலெக்ஷன்ல அத்தை தான் வின் பண்ணுவாங்க. ஆஹா, ராஜி இந்த ரூட்ல போனா உத்தம மண்ணை கவ்விடுவானே. சூப்பர் அன்பு, செம்ம ஐடியா. மாப்பிள்ள, ஐடியா என்னவோ நல்லா தான் இருக்கு. ஆனா என்ற அப்பா சொன்ன மாதிரி நடைமுறைக்கு சாத்தியப்படுமான்னு நம்ம பார்க்கணும்ல. ஜனங்கிட்ட போய் அவங்க கோரிக்கை என்னன்னு கேட்டா, பொது பிரச்சனையை விட்டுட்டு அவன் தொழில் பண்றதுக்கு ரொக்கமாவோ இல்ல தனிப்பட்ட முறையில வீடு வாசல் நிலம்னு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி பெரிய லிஸ்டே போட்டு கொடுப்பானுங்க. விட்டா கார் கூட கேட்பானுங்க. நாம அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்க முடியுமா? அப்பா, நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரியான ஆட்களையும் நான் போய் பார்த்தேன். ஆனா எல்லாருமே அப்படி இல்ல. ரொம்ப நியாயமான கோரிக்கை அவங்களுக்கு இருக்கு. நாம அதுல ஒர்க் பண்ணாவே நமக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். நல்லதை செஞ்சுட்டு ஓட்டு கேட்கறது தப்பு இல்ல. இதுதான் என்னோட யோசனை.